வணக்கம். தமிழக அரசின் மிக முக்கியமான ஒரு 10 அதிரடி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ரேஷன் அட்டை முதல் ஜாதி சான்றிதழ் வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை கட்டாயம் பாருங்க மக்களே. இதை பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்போ நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா நம் தமிழ்நாடு அரசுடைய UYEGP திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் கடன் மற்றும் மானிய கடன் வந்து வழங்கப்படுது. அதிகபட்ச திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் வியாபார தொழில் கவருக்காக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, லோனாக வந்து கொடுக்குறாங்க. அரசு மானியத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த லோனில் 25% பார்த்தீங்கன்னா மானியம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு திட்டத்திற்கான தகுதி வரம்புகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்குமே படித்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 18 45 வயதிற்குள்ளே இருக்கணும். அதே போல சிறப்பு பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா 18 55 வயது வரைக்கும் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்திற்குள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. www.msmeonline.tn.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் விட்டு UYEGP அப்படின்னு இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கான முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்ஸுக்கு ஒரு 3 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது குறித்த முழுமையான தகவலுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயனாளிகளுடைய பங்களிப்பாக என்ன இருக்க போகுதுன்னா பொது பிரிவினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய திட்ட மதிப்பீட்டில் அதாவது அவங்களுடைய லோன் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதில் 10% வந்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒருவேளை சிறப்பு பிரிவினராக இருக்கக்கூடிய SC ST BC MBC சிறுபான்மையினர் பெண்கள் முன்னாள் படை வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காகவும் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்துறதுக்காகவும் தொடங்கப்பட்டது தான் இந்த பெண் குழந்தைகள் அதாவது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் தகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெற்றோர்ல ஒருவர் வந்து 40 வயதிற்குள் குடும்ப கட்டுப்பாடு அல்லது அறுவை சிகிச்சை செஞ்சிருக்க வேண்டும். அதே போல குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதே போல இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்புறமா இதுக்கு பின்னால நீங்க ஆண் குழந்தையை தத்து எடுத்துமே நீங்க வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பெற்றோர் அல்லது அவர்களுடைய பெற்றோர் அதாவது பெற்றோரா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பெற்றோரா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து குறைஞ்சது 10 ஆண்டுகளாவது அவங்க வந்து வசிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் குழந்தை பிறந்த 3 ஆண்டுகளுக்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். அல்லது 2 பெண் குழந்தைங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 2வது குழந்தை பிறந்த 3 ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிச்சிருக்கணும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டது 1,20,000 வந்து தாண்டி மீறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் வந்து கட்டாயம் வேணும். குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆதார் எண் வந்து மிக கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய வயது சான்றிதழ் அதே போல் குடும்ப நல அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கான சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இ-சேவை வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லையா திங்கள் தோறும் நடைபெறக்கூடிய நம்ம அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகம் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஸ்கீமுக்காக நீங்கள் அங்கேயே வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். என்னன்னா பட்டாவுடன் நில வரைபடம் இணைப்பு இனி கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வீடு மனை போன்ற சொத்து வாங்குறவங்க பத்திரப்பதிவின் போது பார்த்தீங்கன்னா பட்டா பெயர் மாற்றத்திற்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் முறையில் இதற்கான விண்ணப்பங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பட்டாவுடைய பெயர் மாற்றம் செய்யும் போது பட்டாவின் பிரதி மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் வந்து செய்யப்படுது. அதே போல பெயர் மாற்றம் செய்து புதிய பட்டா வழங்கும் போதுமே பார்த்தீங்கன்னா நில அளவை வரைபடம் இருக்கு இல்லையா அதை இணைத்து தர வேண்டும். ஆனால் வந்து என்ன பண்றாங்க பட்டா பிரதி மட்டுமே தமிழ் நிலம் தளத்தில் வந்து பதிவேற்றம் வந்து செய்யப்படுது. இதனால பட்டா பிரதி பெற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நில அளவை வரைபடத்தை வந்து மீண்டும் தாலுகா அலுவலகத்துக்கு சென்று அடைய வேண்டிய ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 5000 வரைக்குமே லஞ்சம் வசூலிக்கப்படுவதா சில புகார்களுமே எழுப்படுது. அதாவது அந்த நில அளவை வரைபடம் இருக்கு இல்லையா அந்த வரைபடத்தை தனியாக நம்ம போயிட்டு வாங்க போகும்பொழுது 5000 ரூபாய் கொடுத்தா தான் அந்த நில வரைபடம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு சில புகார்களுமே எழுப்படுது. இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறாரு. என்னன்னா, இணையதளத்தில் பட்டா பிரதியை பதிவேற்றம் செய்யும் போது நில அளவை வரைபடத்தையும் என்ன பண்ணணும்னா பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமா நீங்க ஆன்லைன்ல வந்து பட்டா வந்து பதிவேற்றம் பண்றீங்க இல்லையா, ஆன்லைன்ல பட்டா நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அதோடய சேர்த்து உங்களுடைய நில அளவைக்கான வரைபடமும் வந்து கட்டாயம் வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பினால பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே அலையாமல் பட்டா டவுன்லோட் பண்ணும்போது பட்டாவுடன் சேர்ந்து உங்கள் நிலத்திற்கான வரைபடமும் இனி வந்து டவுன்லோட் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நில வரைபடத்திற்காக இனிமேல் தாலுகா ஆஃபீஸ்க்கோ அங்கேயோ இங்கேயோ எங்கேயுமே நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கான வரைபடமும் அதோட சேர்ந்தே உங்களுக்கு வந்து வழங்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் உரிமம் அதாவது புதுப்பித்தலுக்கு ஜூலை 1 முதல் இணையவழி நடைமுறைன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கான தடையில்லா சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதற்கான உரிமம் புதுப்பித்தல் ஆகியவை வந்து உட்பட அனைத்து வகை சான்றிதழ்களுமே நீங்கள் பெறுறதுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறை வந்து வரும் ஜூலை 1 முதல் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. தனியார் பள்ளிகளில் இயக்கம் சார்பில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார புதுப்பிப்பு ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில தான் சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போது தான் நம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ ஜூலை 1 உங்களுக்கு அதற்கான சேவை வந்து இணையதளத்தில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கு இல்லையா, அது குறித்த ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கே என்ன ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து கைபேசியை பயன்படுத்துறதை தடை செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 14/11/2022 முதல் திருக்கோயிலுக்குள்ள மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்துறதை வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா, மேற்படி நீதிமன்ற உத்தரவை முழுமையாக செயல்படுத்துவதற்காக எதிர்வரும் 1/7/2026 முதல் பார்த்தீங்கன்னா கைபேசி பயன்படுத்தும் அந்த விதிக்கப்பட்டுள்ள தடையானது மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2022 கொடுத்திருந்தாலுமே மொபைல் ஃபோன் வந்து உள்ள வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்க கிடையாது. ஆனாலுமே எதிர்வரக்கூடிய இந்த ஜூலை 1 பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தீவிரமடையும் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல வந்து சொல்றாங்க. ஸோ இதனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த கோவிலுக்குள்ள கைபேசி வந்து பயன்படுத்துறது இருக்கவே இருக்காது, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பக்தர்கள் வந்து அவங்களுடைய கைபேசியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மொபைல் டெபாசிட் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நிறுவுறாங்க. ஸோ அந்த இடத்துல பக்தர்கள் அவங்களுடைய கைபேசியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி வந்து அதை பெற்றுக்கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கான இடைக்கால நிவாரண ஆணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் தகுதியானவர்கள், எவ்வளவு கிடைக்கும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1/4/2003 பிறகு பார்த்தீங்கன்னா பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிபிஎஸ் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து தகுதியானவராக இருக்காங்க. 1/1/2026 அன்று அதற்கு பிறகு பணி நிறைவு பெற்றவர்கள் மற்றும் இருந்தவர்கள் குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும். அவங்களாம் வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது 10,000 இருக்கு இல்லையா, அந்த 10,000 60% வந்து அகவிலைப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 60% இடைக்கால தொகையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60 நாட்களுக்குள்ள படிவம் 1B இருக்கு இல்லையா, அதை வந்து பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது டாப்ஸ் விதிகளில் வந்து முழுமையாக அமலாகும் வரைக்கும் தற்காலிக நிதி உதவி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டாப்ஸ் வந்து இன்னும் வந்து கொண்டு வராத சூழல்ல அதுக்கு இடையில தான் அதை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த இடைக்கால நிவாரண ஆணை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தொலைபேசி எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொலைபேசி எண்களாக இருக்கட்டும், மொபைல் அவங்களுடைய மெயில் ஐடியா இருக்கட்டும், அதே போல் அந்த ஆஃபீஸ் மொபைல் நம்பராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு வெப்சைட்டில். அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது குறித்து நீங்கள் வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புகார் இருக்குது அப்படின்னா அந்த குவரிஸ் அங்கே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய யூபிஎஸ்சி முதன்மை தேர்வு இருக்கு இல்லையா, அதற்கான ஊக்கத்தொகை திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க 2026ஆம் ஆண்டிற்கானது. தமிழ்நாடு அரசானது ஒன்றிய அரசு பணியாளர்கள் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய குடிமை பணி தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் யூபிஎஸ் குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுல யூபிஎஸ்சி குடிமை பணி இந்திய வனப்பணி முதன்மை தேர்வுகளுக்கு பயிற்சி வந்து அழைக்கப்பட்டு வருது. அவங்க பயிற்சியை மேற்கொள்ள ஏதுவாக பார்த்தீங்கன்னா முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே 25,000 ரூபாய் நேரடியாக மாணவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மெயின்ஸுக்கு வந்து அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த ஒரு தொகையானது அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. அதே போல இந்த ஊக்கத்தொகையை நீங்க பெறணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நடப்பு ஆண்டில், அதாவது 2026ஆம் ஆண்டுல யூபிஎஸ்சி குடிமைப்பணி மற்றும் இந்திய வனப்பணி முதல்நிலை தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா 19/6/2026 முதல் 30/6/2026 வரைக்குமே நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா https://portal.nonmudalvan.tn.government.in ஒரு /UPSC ஒரு ஹைபன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்ட எந்த தகவலாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எல்லா இணையவழி வேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு லிங்க்குள்ளே நீங்கள் போயிட்டு மேற்கொண்ட தகவலை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சிரமமின்றி பயணிக்க கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் வந்து வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை 2026 முதல் டிசம்பர் 2026 வரை பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதத்திற்கான 10 டோக்கன்கள் வீதம் மொத்தம் 6 மாதத்திற்கான டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமாக கட்டணமே இல்லாமல் பேருந்து பயண டோக்கனை பயன்படுத்தி அவங்க வந்து ட்ராவல் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் அடையாள அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய பயனாளிகளுக்கு இது வந்து வழங்கப்படுது. ஆகியவை பார்த்தீங்கன்னா 39 மையங்களில் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த டோக்கன் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பயணம் செய்து கொள்ளலாம். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும் இடங்கள் இங்கெங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னா நம்ம ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அது AAY மற்றும் PHH மற்றும் NPHH அப்படிங்கக்கூடிய குடும்ப வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள் தான் இவங்க. AAY, PHH, NPHH அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே கம்பல்சரி வந்து KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுமே வந்து கைவிரல் ரேகை வந்து பதிவு வச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வேற ஊரில் இருக்கீங்க, வேற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் கூட நீங்க வந்து அந்த கைவிரல் ரேகையை வந்து கண்டிப்பா வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். ஆல்ரெடி நிறைய கால அவகாசம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில உங்களுக்காக மறுபடியும் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவசமா நீங்க பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கைவிரல் ரேகையை கம்ப்ளீட் கொடுத்து நீங்க வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கைவிரல் ரேகை கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த ரேஷன் அட்டையில் உங்களுடைய பெயர்கள் வந்து கண்டிப்பாக நீக்கப்படலாம். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா வந்து செஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து வகை பள்ளிகளிலுமே பயிலக்கூடிய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளியிலேயே ஜாதி சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ் வழங்குதல் சார்ந்து அரசாணை ஒன்று வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அரசாணையின் மூலமாக 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே ஜாதி சான்று மற்றும் இருப்பிட சான்றானது ஸ்கூல்லேயே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ ஸ்கூல் லாகின் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் மூலமா இதை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அரசாணையை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு அரசாணையை தொடர்ந்து நான் முன்னால் சொன்ன மாதிரி 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றுமே பள்ளியிலேயே வந்து மாணவர்களுக்கு வழங்குறதுக்கான அரசாணை தான் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் ஜாதி சான்றிதழ் எடுக்கிறதாக இருக்கட்டும், அதே போல் இருப்பிட சான்றிதழ் எடுக்கிறதாக இருக்கட்டும், ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அதே போல் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கைக்காக பார்த்தீங்கன்னா இந்த 2 வகையான சான்றிதழ் வந்து ரொம்பவே இன்றியமையாத ஆவணங்களாக வந்து இருக்குது. ஸோ அம்மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு செல்லும் மாணாக்கர்கள் மற்றும் 11ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு செல்லும் மாணாக்கர்கள் ஏற்கனவே சான்றிதழ்கள் பெற்றிருப்பின் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அதே போல்
இருவகை சான்றிதழுமே அவங்களுக்கு பள்ளியிலேயே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் எந்தெந்த மாணவிகளுக்கு இந்த ஒரு சான்றிதழ் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக வச்சு எஸ் நோ அப்படிங்கிற இந்த ஒரு பதிவை வந்து உடனடியாக வந்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அறிவுரைகள் வழங்கி இந்த பணியை வந்து விரைந்து முடிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோடைய அந்த ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு எந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுது அன்று தேவைப்படலை அப்படிங்கிற விஷயத்தை உடனடியாக ரெக்கார்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்ல வந்த 10 தகவலுமே இப்போ நம்ம சொல்லியாச்சு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே டச் பண்ணி விட்டுக்கோங்க. நன்றி.